முன்னொரு காலத்தில் மிகுந்த ஞானம் கொண்ட ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு கோபமே வராது. யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் சினமே அவரை நெருங்காது. ஒரு புன்னகம் மட்டும்தான் பிறக்கும். எப்படி முனிவரால் அப்படி இருக்க முடியுது அப்படிங்கிறத அறிந்து கொள்ள விரும்பிய சீடன் ஒருத்தன் முனிவர்கிட்டயே அந்த ரகசியத்தை கேட்டான். முனிவர் அதற்கும் புன்னகைத்தார். மகனே, ஒரு ஏரியில் இருக்கக்கூடிய காலியான படகுல உட்காந்து நான் தியானம் செய்கிறது வழக்கம். அப்படி ஒரு நாள் நான் கண்மூடி தியானத்தில் இருந்தப்ப நான் உட்கார்ந்துருந்த படகை வேற ஒரு படகு வந்து முட்டுச்சு. எனக்கு கடும் கோபம் வந்துச்சு. இப்படி முட்டாள்தனமாக மோதியது யாருன்னு எரிச்சலோட கண்விழிச்சு பார்த்தப்ப எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. காரணம், மோதினது ஒரு வெற்று படகு. காற்றுல அசைஞ்சி அசைஞ்சி வந்து நான் உட்கார்ந்துருந்த படகு மேலே மோதி இருந்திருக்கு. என் கோபத்தை அந்த வெற்று படகு அது மேலே காட்டுறதுனால என்ன பயனு? அதனால தான் நான் ஒரு முடிவெடுத்தேன். யாராவது என்னை கோபப்படுத்தினா இதுவும் ஒரு வெற்று படகு தான் அப்படின்னு நினச்சிக்குவேன். என்ன அறியாமலே கோபம் மறைஞ்சி புன்னகை பிறந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. சீடனுக்கு அந்த வினாடியே ஞானம் பிறந்துருச்சு.